போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக அறிவிப்பு வெளியான நிலையில் எல்லைப் பகுதிகளில் அத்துமீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து செய்தியாளர் ஆனந்த் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஆனந்த், சீஸ்ஃபயர் அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் அறிவிப்பு வெளியான நிலையில போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததா அறிவிப்பு வெளியானது. எல்லைப் பகுதிகளில் இப்பொழுது மீண்டும் அத்துமீறி பாகிஸ்தான் பல்வேறு இடங்களில் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தி வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தெளிவா வழங்குங்க. அதாவது பாகிஸ்தான் அவங்க சொல்றத உலகம் நம்பக்கூடாது அப்படின்னு மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும், ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காமில் இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நம்ம நாட்டு குடியுரிமை பெற்ற மக்களை கொண்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அதற்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் இந்தியா அந்த பயங்கரவாதத்தை செய்த முகாம்களை கண்டறிந்து அங்கே தாக்குதல் நடத்தி அதற்கான ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாங்க. ஆனால் அதை தொடர்ந்து ஏதோ பாகிஸ்தான் அவங்க அரசு மீதே அந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி ஒரு போக்கை கடைபிடித்து இந்தியா மீது ட்ரோனுகளும் அதே மாதிரி மிசைல்களும் தொடர்ந்து பாய்ந்தாங்க. ஆனால் நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்மளுடைய ஆகாஷ் போன்ற S-300 போன்ற டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களுடைய மிசைல்கள் ஆகட்டும், ட்ரோன் ஆகட்டும், எல்லாத்தையுமே தகர்த்து தரிப்பணமாக்கியது. தொடர்ந்து நேற்று இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 ஏர்பேஸை நியூட்ரலைஸ் பண்ணி அதை ஒரு வார காலத்திற்கு எந்த விதத்திலையுமே பயன்படுத்த முடியாத அளவிற்கு அதை செஞ்சாங்க. ஸோ தொடர்ந்து பாகிஸ்தான் எப்படியாவது இந்த போரை இந்த ஆயுத சண்டையை யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் அமெரிக்காவிடம் கெஞ்சி கூத்தாடி இந்தியாவை எப்படியாவது இதுக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேற வழியின்றி அமெரிக்கா இதில் தலையிட்டு 2 பேருக்கிட்டையுமே பேசி இந்தியாவும் சரி இதுக்கு மேலே பாகிஸ்தான் வாலாட்டக்கூடாது, நாங்கள் தாக்குதலை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மக்களும் ஒரு விதமான ரிலீஃபுக்கு வந்த 1 மணி நேரம் கூட அதற்கு காலாவதி கிடைக்கவில்லை. பாகிஸ்தான் மீண்டும் அவர்களுடைய வேலையை துவங்கியிருக்காங்க. காஷ்மீர்லேருந்து ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் போன்ற அனைத்து எல்லையோர மாநிலங்கள்லேயும் பல பகுதிகளில் பாகிஸ்தான் இப்போ தாக்குதல் நடத்தி பல ஏரியாவில் இந்திய அரசு இப்போ பிளாக் அவுட்டும் சைரன் சத்தத்தையும் எழுப்பி கொண்டிருக்கு. ஆனந்த், இந்த நடைமுறைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது அந்த இரட்டை நிலைப்பாடு, பாகிஸ்தானுடைய இரட்டை நிலைப்பாடு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் அரசையே கைக்குள் எடுத்து விட்டதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் தெளிவாக நிலவுகிறது இல்லையா? இது குறித்து உங்களுடைய பார்வை சொல்லுங்க. பாகிஸ்தானுடைய துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு சரியான தலைவர்கள், தலைமை இல்லாட்டி பண்பு உள்ள அறிவுள்ள உயர்ந்த மனிதர்கள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாக தெரியுது. ஏன்னா தொடர்ந்து அவங்க உலகத்தை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதாவது IMF 8000 கோடி கடன் கொடுக்குது. யாருக்கு? பாகிஸ்தானுக்கு. எந்த பாகிஸ்தானுக்கு? உலகம் முழுக்க இந்த தீவிரவாதிகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய பாகிஸ்தானுக்கு 8000 கோடி கடன் கொடுக்குது. இப்படி இவ்வளவு எக்ஸ்போஸ் ஆன பிறகும், பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடும் பாகிஸ்தான் இராணுவமும் இவ்வளவு எக்ஸ்போஸ் ஆன பிறகும் உலக நாடுகளில் பல நாடுகள், உலக சக்திகள் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பது தான் பாகிஸ்தானை இது போன்ற விஷயங்களை செய்ய மீண்டும் மீண்டும் தூண்டுகிறது. இது நேரம் வந்துவிட்டது. உலகமே ஒன்று கூடி, உலகமே ஒரே நிலைப்பாடு எடுத்து பாகிஸ்தான் தீவிரவாதத்தை முற்றிலும் நிறுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் ஒன்று கூட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அமெரிக்கா தலையிட்டு, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியே ட்வீட் போடுறாரு. 2 நாடுகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அவங்க 2 நாடுகளுமே ஒத்துக்கிட்டாங்க, ஒரு காமன் சென்ஸோடு அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு பெருமிதத்தோட ஒரு ட்வீட் போட்டு 1 மணி நேரத்தில் அதை மீறி இவங்களால் தாக்குதல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், இனி வரும் காலங்களில் இனி ஒருபோதும் எந்த ஒரு உலக நாடும், உலக சக்திகளும், உலக அமைப்புகளும் இந்த பாகிஸ்தானுடைய இரட்டை நிலைப்பாடை நம்பவே கூடாது அப்படிங்கிறது உறுதியாகியிருக்கு. இப்போ தொடர்ச்சியாக இப்போ உத்தம்பூர் உள்ளிட்ட பகுதிகள்லாம் அதிக அளவில் இப்போ ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றுட்டு வருது. அதை வான்வழியிலேயே நம்ம இந்தியா தாக்கி அதை அழிச்சிட்டு வருது அப்படின்ற தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கப்பெறுது. இது ஒரு போருக்கான ஆயத்தமாக நம்ம எடுத்துக்கலாமா? அடுத்த கட்ட நகர்வு இந்தியா கிட்ட இருந்து எப்படி இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வு இந்தியா அடுத்து எவ்வளவு வேகமாக செயல்படணும் அப்படின்னு நிபுணர்கள்லாம் கணிக்கிறாங்க.
அதாவது சீஸ்ஃபயர்னு சொன்னால் கூட இந்தியா வந்து அது முற்றிலுமே வந்து நம்பாத ஒரு நிலைப்பாடு தான் இருந்திருக்கணும். ஏன்னா நம்ம வந்து போய் அட்டாக் பண்ணது ஹஃபீஸ் சயீத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியினுடைய டெரரிஸ்ட் கேம்ப். அதில் இறந்து போனதில் அவருடைய குடும்பம் இருக்குது. கண்டிப்பாக அந்த தீவிரவாத அமைப்பு அவர் அமைப்பினர்களை கொன்னதற்காக இந்தியாவை பழிவாங்க காத்து கொண்டிருக்கும், துடித்து கொண்டிருக்கும். அதனால் இந்த சீஸ்ஃபயர் சொன்னதுனால இந்தியா வந்து அப்படியே ரைட் ஓகே நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம், நம்ம வந்து இப்போ இந்த போர் சண்டையெல்லாம் தாண்டி நம்ம வேறு விஷயத்தை கவனிப்போம் அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததே கிடையாது. அதனால இந்தியா வந்து இந்த சீஸ்ஃபயரை வந்து எல்லைகளில் நம்ம வந்து தாக்குதல், அவங்க எல்லையை தாண்டி போய் தாக்குதல், இதையும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஹால்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர தீவிரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவுடைய இந்த யுத்தமானது தொடரதான் செய்யும். அது சீஸ்ஃபயர் இருந்தாலும் தொடர்ந்து இருக்கும். இப்பொழுது அந்த சீஸ்ஃபயரை மீறியதால் இந்தியாவுக்கு கூடுதல் லைசன்ஸ் கிடைத்திருக்கு. இனி வந்து தைரியமாக அவங்க வந்து போய் பாருங்கள், நாங்கள் வந்து அமைதிக்கும் பீஸுக்கும் இந்த போரை நிறுத்துவதற்கு தயாராக இருந்தோம், ஆனால் நாங்கள் நிறுத்தணும்னு கெஞ்சி கேட்டுக்கிட்ட நாடு திருப்பி வந்து தாக்குதல் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே எங்களால் வந்து பார்த்துக்கிட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை முறியடிக்கிறதுக்கு எந்த ஒரு எண்டுக்கு வேணால் போகலாம், எந்த ஒரு கட்டத்துக்கு வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸு இந்தியாவுக்கு இது மூலமாக கிடச்சிருக்கு. அதை இந்தியா மிக அருமையாக கச்சிதமாக பயன்படுத்தும் அப்படிங்கிறத இந்த விஷயமாக கணிக்கக்கூடிய நிபுணர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.